எல்லோருக்கும் வணக்கம். மலர் அம்மா சமையல் சேனல் இன்றைக்கி வந்து புடலங்காய் கூட்டு வித்தியாசமான முறையில் ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கோம். இந்த கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. புடலங்காய் கூட்டு செய்யறதுக்கு நான் வந்து பைத்தம்பருப்பு எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி அளவுக்கு வந்து பைத்தம்பருப்பு வேகும் போது நம்ம புடலங்காய் சேர்த்துக்கலாம். பருப்பு வேகட்டும். பாருங்கள், பருப்பு வந்து நல்லா பாதி அளவுக்கு வந்துடுச்சு. நான் ஒரு 1/4 கிலோ புடலங்காய் எடுத்து நல்லா மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த புடலங்காய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற புடலங்காய் பைத்தம்பருப்பு எல்லாம் சேர்ந்து வெந்து வரும்போது கூட்டுக்கு வந்து தேவையான அளவுக்கு நல்லா திக்னஸ் வந்துடும். இந்த தண்ணியே போதும் நமக்கு. காய் நல்லா வேகட்டும். பாருங்கள், நம்ம சேர்த்த வந்து புடலங்காய் பருப்பு எல்லாம் நல்லா வெந்து நல்லா வரணும். கூட்டுக்கு வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். தேங்காவுடைய மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் பூ மாதிரி நல்லா துருவி பால் மட்டும் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை தூவி ஒரு தட்டு போட்டு மூடி சைடில் இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். பாருங்கள், தாளிப்புக்கு வந்து ஒரு கரண்டி வச்சுட்டேன். கூட்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் நெய் சேர்த்து தாளிச்சிங்கன்னா ரொம்ப மணமாக அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன். உளுந்து வந்து நல்லா பொன்வரெல்லாம் வறுந்து வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இந்த கூட்டில் வந்து சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து தாளித்து ஊற்றும் போதே அந்த மணம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும் கூட்டு. புடலங்காய் பாசிப்பருப்பு கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. தாளித்து கொட்டவுடனே தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா அந்த மணம் வந்து வெளியே போகாமல் கூட்டுலேயே இருக்குது. நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு நல்ல மணமாக இருக்கும் சாப்பிடும் போது.